பிக் பாஸ் லைவ்ல உச்சகட்ட பரபரப்பு. ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு, எப்படி பார்த்த நபர் ஒழுங்கா பார்க்காம அதை தவறுதலா புரிஞ்சுட்டு அந்த அலிகேஷனை தூக்கி இன்னொரு மேல வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நிறைவேறியது. அதுல ஹைலைட் என்னன்னா, இவங்களே எல்லாரையும் வர சொல்லி கூப்பிடுவாங்களாம், கடைசியில நான் பண்ணலன்னு இன்னொருத்த மேல பழிய போடுவாங்களாம். என்னங்க இது, கேட்கறவன் கேனப்பையனார் தான் ஏதாவது சொல்லிட்டு போயிருது போல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை மட்டும் தயவு செய்து நீங்க பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் நேத்து ஒரு குறியீடு காமிச்சாங்கன்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அரோராவை பத்தி சில விஷயங்கள் வந்து பார்வதி அங்க பேசுறாங்க அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர். அப்ப என்ன பண்றாங்க, அரோரா வந்து நானும் பேசுறேன்னும் போது பார்வதி வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரோரா தரப்பை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாதி பேர் போயாச்சு. அரோரா பேச வரும்போது அங்க எல்லாரும் வந்தாதான் நான் பேசுவேன். பார்வதி எப்படி எல்லாரும் முன்னாடி எல்லாரும் வர சொல்லு லிவிங் ஏரியால, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் என் தரப்பை சொல்றேன், எல்லாரும் இல்லாம நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு என்ன பண்ணிருக்கணும், அரோரா கேட்கும்போது தனியா கூப்பிட்டு இது மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கணும். பார்வதி எல்லாரையும் சோபாக்கு முன்னாடி கூப்பிடுன்ற மாதிரி கூப்பிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அரோரா கேப்டனை கூப்பிட்டு எல்லாரையும் எனக்கு வாங்க, நான் முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும், எனக்கு அட்ரஸ் பண்ணியே ஆகணும்ன்றத அரோரா போய் இவர்கிட்ட சபரிகிட்ட கேட்கறாங்க. சபரி எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாரு. அதுலயே பல சண்டைகள் சச்சரவுகள் நடந்துச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சோபா மேல உட்கார வைக்கிறாரு. லிவிங் ஏரியால உட்கார வச்ச உடனே பார்வதி அதுக்கு முன்னாடி யார் யார் மேல, விக்ரம் மேல, கனி மேலன்ற மாதிரி வரிசையா அக்யூசியேஷன் வச்சுக்கிட்டே வராங்க அந்த இதுல. அப்போ இதெல்லாம் வேண்டாம், இங்க கூப்பிட்டது எதுக்கு, அரோரா மேட்டரை டிஸ்கஸ் பண்றது, அரோரா மேட்டரை மட்டும் இங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்க, நேத்து ஒரு டாஸ்க் இருந்தது, அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா தவறான குறியீடை காமித்துள்ளார் அரோரா அப்படின்றத சொல்றாங்க. அந்த குறியீடு எப்படி இருந்துச்சுன்னா, இப்படிதான் குறியீடு மக்களே, சீதஸ் குறியீடு. இந்த குறியீடுக்கு பேர் என்ன அப்படின்றதான். இது வந்து எனக்கு வந்து ரெஃப்ரி வந்து இதுதான், ரெஃப்ரிலாம் வந்து ரிவ்யூ கேட்போம்ல, நானா கிரிக்கெட்ல இதை ரிவ்யூவா தான் பாக்குறேன். இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, 2 செங்கல்லாம் இதுக்கு நடுவுலையாம். ஸோ இப்படி இருக்குல்ல, இதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல இதுதான் குறியீடாம். இது வந்து ஒரு தப்பான ஒரு குறியீடு, எனக்கு அதை பார்க்கும்போது என் பார்வையில் தவறான குறியீடா இருந்துச்சு, அது என்னோட கருத்து அப்படின்றத சொல்றாங்க. இது உங்க பார்வையில தவறான குறியீடு, அது உன்னோட கருத்தா இருந்தா அது உன்னோட வச்சுக்கணும். அது ஒரு பொண்ணு, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்னொருத்தர் அக்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கேட்கணும், ஒண்ணு இது உனக்கு தப்பா தெரியுதுன்னா அவங்க கிட்ட என்ன இன்டென்ஷன்ல பண்ணாங்க, எந்த பேசிஸ்ல பண்ணாங்கன்றத பார்க்கணும். நேத்து அவங்க கல்லு டாஸ்க்ல அந்த கல்லு அடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது இவங்க இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றது எப்படி நியாயமாகும்? அதுல வேற இதை வந்து எனக்கு திவாகருக்கும் இப்படிதான் புரிஞ்சுது, எப்படி திவாகருக்கும் இப்படிதான் புரிஞ்சுது, திவாகருக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்றது என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. திவாகர்லாம் புரியல, திவாகரை பார்வதி சொல்லி ஏத்தி விட்டு இப்படி உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம் நடக்குதா, அவரும் இதை என்கிட்ட வந்து சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது இங்க ஆர்குமெண்ட் நடந்துட்டு பார்வதி வாக் அவுட் பண்றாங்க. திவ்யா கூப்பிட்டு வச்சு, பார்வதி இங்க வந்து நில்லுங்க, நாங்க எல்லாரும் வெயிட் பண்றது இன்னொருத்தரோட இதுவை கேட்கறதுக்கு தான், நீங்க பாதிலேயே போனீங்கன்னா நல்லா இருக்காது, அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன இது அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு வேலையிலான கூப்பிட்டு விஷயத்த பேசி பார்வதியை திரும்ப வர வைக்கிறாங்க. திரும்ப வந்து உட்கார்றாங்க. அப்ப அரோரா வந்து அந்த கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு செங்கல் தாங்க, எப்படி செங்கல் டாஸ்க் நடந்தது, அந்த செங்கல்ல வந்து நிக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க, டிஃபரெண்டா ட்ரிக்ஸும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இவங்களுக்கு புரியல, கானா வினோத்துக்குலாம் புரியல. நான் அந்த இடத்துலயே போயிட்டு செங்கல் இப்படி வச்சு இப்படி வெய்யுன்னு மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுல விக்ரம் பார்த்துட்டு போங்க சாயாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் போது, அது உங்க பார்வையில நீங்க என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிடணும். நான் சொன்ன ரீசன் தான் உங்க பார்வையில் அப்படி தெரிஞ்சதுதான் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்படி கேட்டுட்டு இருக்காங்களா. உடனே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் எல்லாம் பொங்கியாச்சு. இட் இஸ் ஏ ஃபில்தி தாட், அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. கனி எழுந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான தாட் இப்பெல்லாம் நீங்க போடக்கூடாது, இப்பெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி ஏன் கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருது. உடனே இதே மாதிரி விஷயம் தான் எனக்கு வந்துச்சு, அப்ப நான் யாரையுமே கூப்பிடல, நான் யாரையுமே அசாசினேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி யாரையும் கூப்பிடல, யாரையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணல. இது உண்மைதானே? நீங்க நம்பிருங்க மக்களை, யாரெல்லாம் நம்புறீங்களோ நம்புங்க. பார்வதி இந்த வீட்டுல வந்து நியாயமாகவும் தர்மத்தின் உருவம் பார்வதி அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். ஸோ தர்மத்தின் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல கரண்ட் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற தர்மத்தின் படி செயல்படும் ஒரே ஒரு நபர்னா அது பார்வதி மட்டுமே. வி ஆர் ரியலி அப்ரிஷியேட்டிவ் பார்வதி. ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து தர்மத்தின் படி நியாயத்தின் படி தான் கேம் விளையாடி இருக்கீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே கேரக்டர் அசாசினேஷன் இது எதுவுமே பண்ணதில்ல. சூப்பர் நல்ல பிளேயர், நீங்க அப்ரிஷியேட்டிவ்.
உடனே கேமி வந்து அந்த இடத்துல கிளாரிபிகேஷன் பண்றாங்க. அது எப்படி நீங்க அதெல்லாம் அப்படி கிடையாது பார்வதி, நீங்க வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளாரிபிகேஷன் பண்றாங்க. அரோரா திரும்ப என்ன சொல்றாங்க, அது தப்பாலாம் நான் பண்ணல, என்னோட காரணம் இதுதான், அதுவும் நான் வாட்டர்மெலன் ஸ்டாரை எதிராக காமிக்கிறேன்றதே தப்பு. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு எதிராக நான் இது எதுவுமே காட்டல, நான் கேமை விளையாடிட்டு இருக்கும்போது நடுவில் யாராவது வந்து இப்படி காமெடி பண்ணி ஜோக் பண்ணுவாங்களா, அந்த இன்டென்ஷனே கிடையாது, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல குறியீடு நீங்க தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, நான் அதை அங்கேயே கொன்னுட்டேன், கில் பண்ணிட்டேன். ஏன்னா பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இஷ்யூ நமக்கு எதிராக திரும்பிருச்சு, நமக்கு ஆப்படிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சது உடனே நான் அந்த இஷ்யூவை அங்கேயே கில் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னல, எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், நான் இது எடுத்துட்டு வர வேணான்னு தான் முடிவு பண்ணேன். ஆனா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, கேரக்டர் அசசினேஷன் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அது நடந்துருச்சு. இவங்களுக்கு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் கோவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கோவத்தின் அடிப்படையில் கமருதீனோட இஷ்யூ, கமருதீன் மற்றும் திவாகர் கிட்டே ஒரு பேச்சுவார்த்தை போட்டு கொடுத்தாங்கல்ல, கமருதீன் இப்படிலாம் பண்ணிட்டான், அன்வான்டா பண்ணிட்டான்னு, அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட் கோவத்துல. இன்னைக்கும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் கோவத்துல அப்ப இன்னொருத்தரோட கேரக்டரை ஈஸியா அசைன் பண்ணலாமா? புரியல எனக்கு. அசைன்ல கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாமா கோவத்துல? சொல்லுங்க. இதே கோவத்துல உங்களுக்கு எதிராக ஒருத்தன் இந்த மாதிரி சொன்னா சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்க நீங்களே. ரொம்ப தப்பு மக்களே. கோவத்துல எதா இருந்தாலும் கோவத்துல பண்ணிட்டேன், கோவத்துல கொலை பண்ணா நியாயப்படுத்திட முடியுமா? தப்பு தானே, ரொம்ப தப்பா இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் வந்து பேசுறாரு, இதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணியா நீ அப்படின்ற கேள்வியும் கேட்கறாங்க. அப்பாலஜைஸ் பண்ணியா அரோராக வந்து கேட்கறாங்க, அப்பாலஜைஸ் பண்ணியான்னும் போது அப்பாலஜிஸும் பண்ணல, சாரியும் கேட்கல பார்வதி. அது எப்படி கேட்பாங்க? தப்பு தானே, அதுவும் கேட்கல. உடனே என்ன பண்றாங்க, இல்ல அந்த டாபிக் நான் அங்கேயே முடிஞ்சு விடுச்சிச்சு, நான் வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், இதை டெவலப் பண்ண வேண்டாம், இதை டெவலப் பண்ணி எடுத்துட்டு வர வேணான்றது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னது டெவலப் பண்ண வேணாம், ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற டைலாக் சொல்றாங்கல்ல. அப்போ வரான் சபரி நடுவுல, ஏமா நீ தானமா சொன்ன எல்லாரையும் கூப்பிட்டாதானே சொல்லுவேன், நீ சொல்லிட்டு இங்கேயே வந்து மாத்தி பேசுற. அரோராக்கும் பார்வதிக்கும் பிரச்சனைனா அரோரா போய் கேட்கும்போது பார்வதி டைரக்டா சொல்லியிருக்க வேண்டியது தானே, இல்ல எல்லாரும் வந்து உட்காரணும், எல்லாரும் வந்தா தான் அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க எல்லாம் என்ன அட்டாக் இது பண்றீங்கன்ற மாதிரி திருப்பி போடுறா. இது எவ்வளவு பெரிய கேவலம். அப்படியே மாத்தி முன்னுக்கு பின் முரண்ன்ற வீடியோ போட்டாவே தெரிஞ்சிடும் பார்வதி பண்ண வேலை. ஸோ அப்போ என்னன்னா, நீ தான் வந்து கேட்ட, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கூட்டம் கூட்டணும், இல்லைன்னா தனியாக போய் பேசியிருக்கலாம், இந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணாத பார்வதி, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான் சீன் கிரியேட் பண்ணல, இதை வச்சு அவ தான் சீன் கிரியேட் பண்றா, வேற ஒரு இமேஜ் எடுத்துட்டு வரா, வேற மாதிரி ஒரு போர்ட்ரேல் கொடுக்குறான்ற மாதிரி பார்வதி தூக்கி அரோரா மேல சொல்றாங்க, அரோரா மேல கார்டு போடுறாங்க. இப்போ என்ன, ஒட்டுமொத்த வீடுமே எங்களுக்கு எதிராக வந்து அட்டாக் பண்றீங்க அப்படிதானேன்ற மாதிரி கார்னர் கார்டு எடுத்துட்டாங்க. உடனே இப்போ ஒட்டுமொத்த வீடுமே அவங்களுக்கு எதிராக அட்டாக் பண்றதான், இவங்களே கூப்பிடுவாங்களாம் எல்லாரையும் அட்ரஸ் பண்ண சொல்லி, எல்லாரும் வந்து அட்ரஸ் பண்ணா கார்னர் பண்றன்ற பேர்ல சொல்லுவாங்களாம். என்ன மக்களே, இது ரொம்ப அநியாயமா இருக்கு, ரொம்ப அநியாயம். அது உடனே கார்னர் கார்டு, இந்த கார்டெல்லாம் எடுக்கிற வேலை வச்சுக்காத, நிறுத்துன்ற மாதிரி சபரி டைரக்டா கொடுத்துட்டான். உடனே இவர் வந்துட்டாரு, என்னை பத்தி அவங்க சொன்னாங்க, என்ன பார்த்து தான் சொன்னாங்க, திவாகர் ஏறின்னு வந்தவனே அந்த புறம் தப்பான வார்த்தையா அப்படின்ற கேள்வி கேட்கிறார். அவன் என்கிட்ட சொன்னான்ட்டு, அந்த புறம்ன்ற வார்த்தை அந்த ராஜாங்கத்துல வரும், அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது சொல்லாதீங்கன்னு தான் அரோரா சொன்னா. எப்படி அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க, அதையும் வேற மாதிரி திருப்பி விடுறாங்க ஒரு இடத்துல. ஓகே, என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி இங்க இருந்து வாக் அவுட் பண்ணி போயாச்சு, வெளியே போயிட்டு அதுக்கு தான் இந்த பொண்ணு பக்கமே போக கூடாது, இவ்வளவு இப்படியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. வெரி 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 ஒஸ்ட் அண்ட் டிஸ்கஸ்டிங் ஆட்டிடியூட் ஃப்ரம் பார்வதி அப்படின்றத நீங்க சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, திவாகரும் விக்ரமும் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினா எல்லாரும் முன்னாடி சாரி கேளுங்கன்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் எஃப்ஜி ஒரு மெயினான பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்றான், திவாகருக்கு இதுக்கு மேல யாருமே லவ் சீக்வன்ஸோ அந்த இதுக்கு எதுக்குமே ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, அவர் ஸ்பேஸ் கொடுத்தா அது அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றாரு, அது எதுவுமே நீங்க கொடுக்காத முடிச்சு விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச எஃப்ஜே வந்து நீங்க பேசின ஒரு நியாயமான பாயிண்ட்டுக்கு நான் ஃபயர் விடலாம், யாருமே அந்த ஸ்பேஸ் கொடுக்காத இதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் வந்து சொத்து விவரம்லாம் தெரிஞ்சது, பார்வதியை வந்து தங்கச்சியா இருந்த பார்வதி அப்படியே வேற மாதிரி பேசுறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் பண்ண விடாதீங்கன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஒஸ்ட் பிஹேவியருங்க இதுங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அவங்களோட பார்வையில தப்பா இருக்குன்னா அப்ப நீங்க தான் அதுங்க மத்தவங்களுக்கு கண்ணில் நீங்க எடுத்துன்னு சொல்லக்கூடாது. அது அப்படி எனக்கு தோணுச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு அதை வந்து டிபேட் பண்ணுவேன் மெயின் ஸ்டேஜ்ல பேசி இன்னொரு பொண்ணோட கேரக்டர் வந்து இப்படி காலி பண்றது, வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? இட் இஸ் வெரி வெரி ஒஸ்ட். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுற மக்களே, அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது லைவ்ல. எந்த எல்லைக்கு வேணாலும் உண்மையை சொல்லனா, பார்வதி ஒரு நிரபராதி, நான் கரெக்டா தான் விளையாடுறேன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போய் ஆப்போசிட்டை காலி பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. எந்த எல்லைக்கு வேணாலும் சென்று ஆப்போசிட்ல இருக்கிற கேரக்டரை தூளா நொறுக்கி காலி பண்ற ஒரு ஆளாக தான் பார்வதி திகழ்கிறார் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். அடுத்து ஏன்னா நான் சொல்றது நீங்க நம்பலன்னா நீங்க சீக்வன்ஸ் எடுத்துட்டு பாருங்க.
கமருதீன் கூட இருந்துட்டே கமருதீனுக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.